ஒரு டைமுக்கு மேலே அவங்களுக்குலாம் என்ன ஆயிடுது, வியூஸ் குறையுதேன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஆடைகளை குறைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆபாசமான வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்கவுங்களுக்குன்னு தனியாக எப்படி மேம் ஒரு ஆப்லாம் டெவலப் பண்ணுறாங்க? இன்னைக்கு 500 ரூபா கொடுத்தா ஒரு ஆப் கிரியேட் பண்ணி கொடுக்க ஆள் இருக்குமா? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஐ டோன்ட் ஹாவ் மணி டு பேனா என்ன சொல்லுவோம்? அந்த மாதிரி தான். நீ சப்ஸ்கிரிப்ஷன் நீ வாங்குற, நீ பே பண்ணியிருக்க, உன் கன்சென்ட்டோட தான் காசு அனுப்பிடுற, உன்னோட அக்கௌண்ட்லேருந்து தான் நீ அனுப்பியிருக்க. தெரியாமல் அனுப்பியிருந்தா சைபர் கிரைம் ஆகலாம். தெரிஞ்சு தான் அனுப்புகிற, அப்புறம் அது எப்படி கிரைம் ஆகும்? கணவனுக்கு தெரிஞ்சுதான் மனைவியும் பண்றாங்க, மனைவிக்கு தெரிஞ்சா கணவனும் நடந்துக்கிறாங்க. கணவனே பிக்சர்ஸ் எடுத்து போடுறாங்களா மேம்? சூப்பர், நீங்களே சொல்லிட்டீங்க. அதான் அது மாதிரிலாம் நடக்குது. எனக்கும் தெரியல மேம், அதனால கேட்குறேன். ஏன்னா நீங்க இது இவ்வளோ வந்து மியூச்சுவல் கன்சர்ன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கும்போதே என்ன மாதிரியான அப்புறம் டைவர்ஸே வராது போல இருக்கே இவ்வளோ மியூச்சுவலா இருந்தா. எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் ஆன்லைன், எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் இன் பப்ளிக். யூ ஆர் டீச்சிங் மீ வாட் டு டூ. இலைமறைவு காய்மறைவு அதெல்லாம் மீனிங்கே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நீங்க எந்த ஜெனரேஷன்ல இருக்கீங்க? புதிய சிந்தனை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அட்வொகேட் பிரீதா அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த தர்ஷா குப்தா அண்ட் திருச்சி சாதனா இவங்கள மாதிரி இன்னும் ஒரு 60 பேர் மேல கோர்ட்ல வந்து கேஸ் வந்து போட்டிருக்காங்க, ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவரும் ஒரு அட்வொகேட் தான். இவங்க தப்பான ஒரு விஷயம், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன்ற பேர்ல இவங்களுக்கு பைசா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக குழந்தைகளை முக்கியமா 18 வயசு கண்டென்ட் கூட இல்லாம அவங்களுக்குலாம் ஒரு பாலியல் ஒரு உணர்வுகளை வந்து தூண்ட வைக்கிறாங்க, தப்பான ஒரு விஷயங்கள் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்யறதுனால அடுத்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு காட்டான ஒரு இது போட்டிருக்காங்க. இது எப்படி மேம் நம்ம பார்க்கறது? ஏன்னா இது டேட்டிங் ஆப்னு ஒன்று இருக்கு, செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான அந்த மாதிரியான ஒரு ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஸே எக்கச்சக்கமா இருக்கு. இது எவ்வளோதான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும்? இங்க வந்து நம்ம என்ன மாதிரி வந்து சொல்லி கொடுக்கணும், எதெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணுன்றதே தெரியலையே. இதுவுமே பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். 18 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைகள் அப்படின்னு சொன்னோன்னா அது கன்சென்ட்டோடு தான் உள்ளே வருது. மற்ற ஆப்ஸ் மாதிரி, மற்ற ஜென்ரல் ஃபேஸ்புக் இன்ஸ்டா மாதிரி இருக்கிற ஆப்ஸ் மாதிரி 18 வயசுக்கு மேலே அந்த குழந்தை இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஷோயிங் இட்ஸ் கன்சென்ட். அது உள்ளே போகும்போதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் ஐ கன்சென்ட்னு சொல்லிட்டு தான் உள்ளேயே போகும். இப்போ அந்த டைமில் வாட் எவர் தே ஆர் டூயிங், அதாவது சேட் பண்ணிக்கிறது, மெசேஜ் பண்ணிக்கிறது, அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி தூண்டுற மாதிரி பேசுறது, இந்த குழந்தையும் அதுக்கு பதில் சொல்றது, இதெல்லாம் வந்து லீகல் தான். நீங்கள் அதை கேள்வி கேட்க முடியாது. மேம் லீகலா? ஆமா. 50 ரூபாய் போடு செல்லங்களா? இது நானும் பார்க்கல. எனக்கு இப்போ வந்து பிகாஸ் ஐம் நாட் இன் எனி ஆஃப் தி ஆப்ஸ் மேம். ஆனஸ்டாக சொல்லணும்னா எந்த ஒரு ஆப்லையுமே இல்லை, எக்ஸப்ட் ட்விட்டர் அண்ட் வந்து இந்த யூடியூப் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. வாட்ஸ்அப் இது ஒன்று தான் நான் வந்து பார்க்குற ஒரு விஷயமே. இப்போ நான் பார்த்த இந்த ஒரு விஷயமே, அதாவது இதை கேளுமா அப்படின்னு சொல்லி கேட்க சொன்னாங்க. செல்லங்களா 50 ரூபாய் போடுங்க, 100 ரூபாய் போடுங்க அப்படின்னு கேட்கறதெல்லாம் இது என்ன மேம்? ஆன்லைன்ல என்ன நடக்குது? ஆன்லைன்ல பிச்சை எடுக்கிறாங்களோ என்னமோ, நமக்கு என்ன தெரியும்? நிஜமா அப்படிதானே மேம் இருக்கு? இல்ல ஆன்லைன் ப்ராஸ்டியூஷன் ஆயுது அப்படின்ற மாதிரி கூட சில பேர் இங்க ஆமா கண்டிப்பா. இந்த மாதிரி விஷயங்கள் எதுக்காக கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க அதுக்கு உண்டான பதில் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அந்த பதிலை வச்சுதான் இது எந்த மாதிரி பிச்சைன்னு நமக்கு தெரியும். ஆன்லைன் ப்ராஸ்டியூஷன், ஆன்லைன் பிச்சையா அப்படின்றது அவங்க கொடுக்குற பதிலை பொறுத்து தான் இருக்கு. இந்த பிள்ளைகளும் 18 to 20 இயர்ஸும் குழந்தைங்க தான், அவங்களுக்கும் பெருசா அறிவு இருக்கிற இதுல கிடையாது. ஸோ அவங்க சொல்லும் போது அவங்க சொல்றதை இவங்க பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு 10 பேர் கொடுத்தா என்ன ஆச்சு? அவள் அந்த ஒன் டே இன்கம் அந்த பொண்ணு எடுத்துடுறா இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இதை வந்து இவங்களுக்குள்ளேயே அந்த சார்ஜ் நடக்கிற வரைக்கும் ஓகே. இது ஒன்ஸ் அது பப்ளிக், அதாவது ஒரு சில பேர்லாம் அவங்களுக்குன்னு தனியாக ஆப் வச்சுக்கிறாங்க இல்லையா? ஸோ இவங்களுக்குள்ள பிரைவேட் கான்வர்சேஷன் தான் நடக்குது. ஆச்சரியமா இருக்கு. அவங்கவுங்களுக்குன்னு தனியாக எப்படி மேம் ஒரு ஆப்லாம் டெவலப் பண்றாங்க? இன்னைக்கு 500 ரூபா கொடுத்தா ஒரு ஆப் கிரியேட் பண்ணி கொடுக்க ஆள் இருக்குமா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் கற்காலத்தில் இருக்கேனோ அப்படின்ற மாதிரி இருக்கு. உண்மை அதுதான்ப்பா. ஏன்னா இப்போ எவ்ரிதிங் இஸ் ரெடிலி அவைலபிள். அதான் இப்போ நீங்கள் திரும்ப இதை கமிங் பேக் டு ஏஐ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஆப் கிரியேட் பண்ணணும், நீங்கள் ஏஐல ஐ வாண்ட் டு கிரியேட் ஆப்னு சொல்லுங்க, அதுவே உங்களுக்கு கோடிங்கே கொடுத்துரும். You yourself can create an app if you know the basic knowledge of computers. அதுவே பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி பர்சனல் என்னோட ஆப்பில் அவங்க என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 18 வயசுக்கு மேலே அவங்க கன்சென்ட்டோட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், நானும் திரும்ப பேசிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஓகே. சம்டைம்ஸ் 18க்கு பிலோ இருக்கிறவங்க 18ன்னு தப்பாக இன்ஃபர்மேஷனை கொடுத்து உள்ளே போயிடுறாங்க இல்லையா? ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த 18 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க என்ன நடக்கும்? நாளைக்கு இவங்ககிட்ட நீ தப்பான சாட்ஸ் பண்ற, இந்த தப்பான சாட்ஸ் பண்றது போக்சோ ஆக்ட் கீழே வந்துடும். போக்சோ ஆக்ட் கீழே வருதுன்னா ஆப்வியஸா உனக்கு அது ஆப்வியஸ் கிரைம், ஜெயில் தண்டனை உறுதி. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு குழந்தைகிட்ட யூ ஆர் ட்ரைங் டு கிரியேட் டேட்டா விச் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் தி டிக்னிட்டி ஆஃப் தட் சைல்டு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக ஒரு கிரைம் ஆகும்.
அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா பப்ளிக் டொமைனில் வரீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேசுறது இப்போ நீங்கள் யாரோ சொல்லி கேட்குறாங்கன்னு சொன்னீங்க, பப்ளிக் டொமைனில் இந்த மாதிரி ஒரு நியூசன்ஸை கிரியேட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒப்சீனான ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, இதுவுமே ஒரு கிரைம். இது வந்து பிஎன்எஸ்லேயே வந்து 296 ஆப்வியஸாக அப்சீன் ஆக்ட்ஸ் இன் பப்ளிக், அதுவுமே தப்பு தான். அதுக்குமே வந்து தண்டனைகள் உண்டு. இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஓகே. எனிதிங் விச் இஸ் எக்ஸ்போர்ட் டு த பப்ளிக் விச் இஸ் கிரியேட்டிங் அ நியூசன்ஸ் இன் த பப்ளிக், இந்த மாதிரி அப்சீன் ஆக்ட், தப்பா கேவலமான பாட்டு எல்லாம் பாடுவாங்க, மாதிரி அருவருப்பத்தக்க விஷயங்களை பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து ஆப்வியஸ்லி இட் இஸ் கிரியேட்டிங் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தானே பப்ளிக்ல. இதெல்லாம் வந்து இட் இஸ் லீகலி சேலஞ்ச். இல்லை இப்போ என்னன்னா இந்த திருச்சி சாதனா கேஸ் ஆகட்டும், சில இந்த தர்ஷா குப்தா, இன்னும் இந்த மாதிரி ஒரு 60 பேர் இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் எனக்கு தெரிஞ்ச ஸ்கீம்ஸ் வந்து இந்த கோல்டுல ஸ்கீம்ஸ் பார்த்துருக்கேன், இல்லை கிரெடிட் கார்டில் இதை ஸ்கீம்ஸ் பார்த்துருக்கேன். இவங்க இதுலேயே வந்து சூப்பர் சேட், அப்புறம் வந்து ப்ரீமியம் சேட், அப்புறம் கோல்டு சேட், இன்னும் என்னென்ன சேட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல மேம். இதுலேயே வந்து நிறைய சேட் ஸ்கீம்ஸ்லாம் வேற வச்சிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வச்சிருக்காங்க. 50 ருபீஸ் இந்த மாதிரி, 100 ருபீஸ்க்கு இந்த ஸ்கீமு, அப்புறம் 2000 ருபீஸ்க்கு இந்த ஸ்கீம் அப்படின்ற மாதிரிலாம். இது வரைக்கும் ஓகே. அதான் சொல்றேனே, இந்த சாட்ஸுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்றாங்க, உள்ள போறாங்க, பேசுறாங்க, இது வரைக்கும் ஓகே. இதையே ஒரு காரணமாக வச்சு நாளைக்கு நான் வந்து உன்னோட வீடியோஸ் என்கிட்ட இருக்குது, இந்த வீடியோஸை வந்து நான் நாளைக்கு பப்ளிக்கில் லீக் பண்ணிடுவேன் மிரட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது என்ன ஆகும்? மிரட்டுறதாகும் இல்லையா? அதுக்கு உண்டான லீகல் லைபிலிட்டி அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இன்னொன்று, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து அவங்க கிட்ட வந்து தப்பான உறவில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் ஏமாத்திட்டு போயிடுவான். இதுக்கும் தண்டனை உண்டு. எதுவுமே சரி, ஸ்டார்ட் வரைக்கும் ஓகே. அதை யூஸ் பண்ணி நீ ஒவ்வொரு விஷயம் பண்ணுற தப்பான கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறது, மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்ணுறது, இந்த மாதிரி உன்னோட மெசேஜை நான் வந்து நாளைக்கு யூடியூப்ல விட்டு நீ எனக்கு காசு கொடு. இது ரீசெண்டாக ஒரு கேஸில் கூட பார்த்துருப்பீங்க. நானே ஒரு கேஸில் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி அவங்களோட நியூட் ஃபோட்டோஸ் வச்சுருக்கிறது, அதாவது பொள்ளாச்சியா கோயம்புத்தூரா ஞாபகம் இல்லை, நிறைய ஒரு ஜிம் நடத்திட்டு இருக்க, அது எப்பவுமே அவனோட அந்த போட்டோஸை வச்சு காமிப்பான். அது எனக்கு தெரியல, காமிப்பான். அதை பேஸ் பண்ணி நிறைய பெண்கள் கிட்ட அவன் பணம் வாங்கியிருக்கான். ஸோ ஹி இஸ் இன் ஜெயில் ஒன்லிங்களா இப்போ. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு உண்டான தண்டனை நீ அனுபவிக்கலாம். வந்து மிரட்டி இது பண்றது, இப்போ இவங்கெல்லாம் வாலண்டியரா வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு பைசா இது பண்ணி, இப்போ அது வந்து ஒரு பிஸ்னஸா வந்து பண்றதுன்றது, இப்படி மூலமா ஏர்ன் பண்றதுன்றது 30 நாள், அப்புறம் மாசத்துல 30 நாளும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்க ஒரே நாளில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் பண்ணி பைசா சம்பாதிக்காதுன்றது எப்படி மேம்? அது ஒழுக்கக்கேடுன்றது நம்ம இங்கே பார்க்குறோம்ல. டெஃபினட்டாக ஒழுக்கக்கேடுப்பா. இதில் என்ன டவுட் இருக்குது? ஒழுக்கக்கேடு தான். இதில் எங்கே ஒழுக்கத்தை பற்றி முதல்ல இங்கே எப்படி வருது அதை பற்றி பேசுறதுக்கு? பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணலையே, நான் பேச தானே செய்கிறேன். அவங்க பேசுகிறாங்க, நான் திரும்ப பேசுகிறேன். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நீங்கள் இப்போ ஒரு 2 அடல்ட்ஸ்குள்ளே பேசிக்கிறத நீங்கள் அதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? எப்போ பிரச்சனை ஆகும்னா இதை பப்ளிக்காக கொண்டு போயிடுவேன், இல்லை அந்த அதுக்கு 18 வயசு இல்லை அப்படின்னா தான் பிரச்சனை ஆகும். ஸோ இப்போ இவங்க பேசுறத சொல்லும் போது நீங்கள் என்ன எல்லாருமே 18 இயர்ஸ் அபவுன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. 18 இயர்ஸ் அபவுல பேசுறவங்களுக்கு நான் எப்படி தப்பு பண்ணுவேன் அந்த அம்மாவே கேட்கும். அந்த 18 இயர்ஸ் இதில் வந்து அதுலேயே ப்ரைவேட் சேட்டுன்ற ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கான். ஸோ யூ நீட் டு பே ஃபார் இட், இந்த ப்ரைவேட் சேட்டுக்கு. அப்போ அந்த ப்ரைவேட் சேட்டில் வந்து இவங்க வந்து பேசுவாங்களாம். அதுலேயே வந்து ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க மேம். அதான் இந்த கோல்டு கார்டு, இந்த இது கார்டு, சாட்டிஸ்ஃபேக்ஷன் கார்டு, எமோஷனல் கார்டு. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் வந்து நான் வந்து இந்த கிரெடிட் கார்டில் தான்மா கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து சில்வர் கார்டு, பிளாட்டினம் கார்டு எல்லாம், இதெல்லாம் ரொம்ப புது இன்ஃபர்மேஷனாக இருக்கு. நிறைய பிஸ்னஸ் பிளான்ஸ் வந்து நீங்க சோஷியல் மீடியால இப்ப பரப்புறீங்க. இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் மேம். நானே அவங்க கிட்ட இருந்தா மேம் இந்த பிசினஸ் பிளான்ஸ் எடுக்கிறேன். எனக்கே இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஷாக்கா இருந்தது மேம். அதாவது இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம், வாட் இஸ் திஸ், என்ன ஸ்கீம், ஏன்னா அதாவது எமோஷனல் கார்டு, அப்புறம் எனக்கு ஐ எம் நாட் கெட்டிங் தோஸ் கார்ட்ஸ், அந்த ஸ்கீம்ஸோட நேம்ஸ் கூட எனக்கு படித்தேன் ஞாபகம் இல்லை. இப்போ இவங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு இது மாதிரிலாம் வந்து பைசா சம்பாதிக்கிறதுக்காக இப்போ கேஸ் போட்டிருக்கோம். இந்த கேஸ் நிற்குமா மேம்? ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் நிற்கும்னா இப்போ 18 இயர்ஸ் மேலே கன்சென்ட் வாங்கி பணம் கொடுத்து போகிறாங்கன்னா நிற்காது. ஆப்வியஸாக அவன் கன்சென்ட்டோட தான் வாங்கியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு ஃப்ரெண்டு கடன் கொடுக்குறேன்ப்பா, தெரிஞ்சு தான் கொடுக்குறேன், அவள் கொடுக்கலனாலும் பரவாயில்லன்னு தெரிஞ்சு கொடுக்குறேன். அவள் போய் என்னை ஏமாத்திட்டான்னு கேட்டால், நீ கன்சென்ட்டோட கொடுத்துருக்க, எனக்கு இப்போ என் பிஸ்னஸ் லாஸ் இருக்குது, திரும்ப கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் எப்படி என்ன ஆகும்? சில பேர் இன்சால்வன்சி கொடுப்பாங்க. அப்போ கோர்ட்டு போய் என்ன சொல்லும்? சரி, மாதம் உன்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ முடிஞ்சதை வாங்கிக்கணும் தான் சொல்லும். இஃப் தே சே ஐ டோன்ட் ஹாவ் மணி டு பேனா என்ன சொல்லும்? அந்த மாதிரி தான். நீ சப்ஸ்கிரிப்ஷன் நீ வாங்குற, நீ பே பண்ணியிருக்க, உன் கன்சென்ட்டோட தான் காசு அனுப்பிடு, உன்னோட அக்கௌண்ட்லேருந்து தான் நீ அனுப்பியிருக்க. தெரியாமல் அனுப்பியிருந்தா சைபர் கிரைம் ஆகலாம், தெரிஞ்சு தான் அனுப்புற, அப்புறம் அது எப்படி கிரைம் ஆகும்? கிரைம் ஆக வாய்ப்பே இல்லை. இது கிரைம். அப்போ இவங்க எப்படி இது கேஸ் போட்டாங்க?
அப்ப இவ எப்படி கேஸ் கொடுத்துருவாங்க? உங்களை மாதிரி ஒரு அட்வொகேட் தான் போய் கேஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனா போட்டிருக்காங்க. எப்படின்னா, இது 18 வயசு குழந்தைகளுக்கு மேல போட்டிருக்காங்க. சரி, ஆனா 18 வயசு கீழே இருக்க குழந்தைகளும் இதனால பாதிக்கப்படுது. இதனால குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வருது. இதனால வந்து தொடர்ந்து ஒரு தப்பான விஷயத்துல குழந்தைகள் ஈடுபடுறாங்க. இந்த அம்மா வந்து இந்த காசை வாங்கிக்கிறேன்ற பேருல அந்த காசை வச்சு அவங்க குழந்தைகளுக்கு நடுவுல டார்கெட் பண்றது ஒரு பெரிய தப்பா இருக்கு. குடும்பத்துல நிறைய என்னென்னமோ இஷ்யூஸ், அந்த குழந்தை அந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கும்போது அந்த குழந்தையோட மைண்ட் செட் என்ன இருக்கும்? இது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தானே, ஒரு சமுதாய சீர்கேடு நடக்குதுன்னு சொல்றதுல ஆப்வியஸா அவ யாரா கேட்டுதானே ஆகணும். மேம் இப்ப எனக்கு என்னன்னா, ஷீ இஸ் மேரிட், பசங்க இருக்காங்க. அப்போ இவங்க ஃபேமிலி என்ன மேம் பண்ணுவாங்க இவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணும்போது? அது ரொம்ப கியூரியஸா இருக்கு. ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருந்தா டிஃப்ரெண்ட். ஒரு சில ஃபேமிலிஸ்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படியா, இது மாதிரியா உனக்கு காசு வருதா, கட்டின புருஷனே அப்படியா அப்படிலாம் ஒன்று இருக்கா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போற கும்பல் நிறைய இருக்கு. அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கூட நான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன். அதாவது கணவனுக்கு தெரிஞ்சுதான் மனைவியும் பண்றாங்க, மனைவிக்கு தெரிஞ்சா கணவனும் நடந்துக்கிறாங்க. கணவனே பிக்சர்ஸ் எடுத்து போடுறாங்களா மேம்? சூப்பர், நீங்களே சொல்லிட்டீங்க. அதான் அது மாதிரிலாம் நடக்குது. நானும் தெரியல மேம், அதனால கேக்குறேன். ஏன்னா நீங்க இது இவ்வளவு வந்து மியூச்சுவல் கன்சர்ன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கும்போதே என்ன மாதிரியான அப்ப டைவர்ஸே வராது போல இருக்கே இவ்வளவு மியூச்சுவலா இருந்தா. ஆமா, அந்த மாதிரி நடக்குதுப்பா. நடக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அதை தடுக்கிறதுக்கு அதான் பப்ளிக்ல போய் அப்சீனா ஒரு விஷயம் பண்ணும்போது அதுக்கு ஒரு தண்டனை உண்டு. அதுக்கும் நான் ரீசெண்டா கேரளால ஏதோ ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். இந்த மாதிரி கணவன் மனைவியே தப்பான விஷயங்கள்ல வந்து பப்ளிக்கா போட்டுட்டு இருக்காங்கன்னும் போது அதுக்கு உண்டான தண்டனைகள் அவங்க அதுல உங்க கார் கூட வாங்கியிருக்கிறதா கூட நாங்களே வந்து முன்னாடி இருக்கிற ஒரு பேட்டியில பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு ஐ மீன் ஃபர்ஸ்ட் நைட் வீடியோவே வந்து ஷேர் பண்ண மாதிரி அதை வச்சு அவங்க காரே வாங்கி. ஸோ இது எண்ட் ஆஃப் த டே எங்க முடியுதுன்னா ஃபேம், அப்புறம் வந்து மணி, அப்புறம் அதை வச்சு வந்து ஒரு ரீல்ஸு. அப்போ ஒரு ரீல்ஸ் மோகம் எந்த அளவுக்கு கொண்டு போய் ஒரு ஃபேமிலியை விட போகுது, ஒரு சொசைட்டியை விட போகுதுன்றது பார்க்கும்போதே உண்மையாவே இது வந்து அகைன் இட்ஸ் த்ரெட் டு த சொசைட்டி தானே. திருப்பி நம்ம அதே தான் பேசுறோம். சொல்றதை விட ஒரு பெரிய மென்டல் ட்ராமாப்பா சொசைட்டிக்கு. இப்போ நம்ம முன்னோர்கள், நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஜெனரேஷனாக இருக்கட்டும், நம்ம ஜெனரேஷனாக இருக்கட்டும், அடுத்த ஜெனரேஷனோட மைண்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து இது ஒரு த்ரெட்டாக மட்டும் தெரியல எனக்கு. த்ரெட் ஆப்வியஸ்லி இருக்கு, ஒரு பெரிய ட்ராமாவை கிரியேட் பண்ணுது. என்னடா இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கா, இதெல்லாம் பண்ணி இவ்வளோ சம்பாதிக்கிறாங்களா? ஸோ நல்லா பணம் சம்பாதிக்கிறோன்றவன் முன்னாடிலாம் திருடுவான், பேங்கை கொள்ளையடிப்பான். இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ்லாம் பண்ணலாம், இதுவே ரொம்ப சிம்பிளாக இருக்குது, இதுலேயே சம்பாதிச்சுட்டு போயிடலாமே. உங்களுக்கு புரியறதா எந்த அளவுக்கு ஒரு சீர்கேடு நடந்திருக்கு அப்படின்னா? கிரைமை தாண்டி இது கிரைமே இல்லையே. நான் வந்து ஒரு ரீல்ஸ் போடுறேன், இதை 4 மக்கள் அதை லைக் பண்ணுறாங்க, அதில் நான் பணம் சம்பாதிக்கிறேன். இதில் யாரை குத்தம் சொல்லுவீங்க? அந்த ஆப்பை கொடுத்தவனை குத்தம். ஆப் வந்து வெறும் ஒரு இன்டர்மீடியரி தான். அவனோட ஐடி ஆக்ட் படி ஐ எம் ஒன்லி ஆக்டிங் அஸ் இன்டர்மீடியரின்றுவான். இன்னொருத்த என்ன பண்ணுவான், நீ வந்து உன் டேட்டா உனக்குள்ளேயே வச்சுக்கிற வரைக்கும் ஓகே, அதை கொண்டு போய் பப்ளிக்ல போட்டால் தான் டேட்டா ப்ரொடெக்ஷன் வருதுங்கிறான். ஸோ அங்கேயும் ஒன்றும் பண்ண முடியாது unless and until you take a negative step by using the messages or using the pictures what you have shared with the particular person. இது பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. சரி, இப்போ லீகலா இது இப்போ டிக்டாக்கை பேன் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி எந்த ஆப்ஸை தான் பேன் பண்றது மேம்? எனக்கு அதுவே புரியல. என்ன ஆப்பை பேன் பண்ணலாம் அதையாவது கொஞ்சம் சொல்லுங்க மேம், எனக்கு புரியல. இப்போ நீங்க இதை சொல்ற இந்த டேட்டிங் ஆப்லலாம் வந்து தேர் ஹேஸ் டு பி, இப்போ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனா ஒருத்தர் பில்லு போட்டிருக்காரு. இந்த மாதிரி you should have lot number of cases which is concerned about the public. Obviously நீங்களும் நானும் we are concerned about the public. ஏன் இப்படி நடக்குதுன்னு நம்ம இப்போ சர்ச்சையில் இருக்கோம். இதே மாதிரி ஆப்வியஸாக நிறைய பேர் இருப்பாங்க. they have to come forward. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தாங்கன்னா யாருக்குமே இது தெரிய போகுது. அவங்க வீட்டில் நடக்கிற வரைக்கும், அவங்க வீட்டில் நடக்குதான்னு கூட பல பேருக்கு தெரியாது. இப்படி நடக்க you should have public interest in it. வெளியில் வந்து இது வந்து சமுதாயத்தை வந்து ரொம்ப சீர்கேடாக்குது, என் பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம கவர்மெண்ட் மட்டும் ஸ்டெப்ஸ் எடுத்தால் பத்தாது. ஆஸ் பீப்புள் we should also follow it. இந்த மாதிரி நடக்குது கொண்டு வரணும், கவர்மெண்ட் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணணும், சொல்லணும் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னும் போது ஆப்வியஸா அதெல்லாம் கன்சிடர் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு ப்ரூவன் கேசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஸ் எல்லாம். இப்போ நான் யூடியூப்லயோ இன்ஸ்டாலயோ ஏதோ ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன், அதுல சொல்றாங்க இது வந்து சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கு, அதனால அதை நீக்கிடுங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்கே நீங்க டைரக்டா இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். அப்படி இருக்கிறதெல்லாம் நீக்கிறாங்களே. ஸோ லெட் த பப்ளிக் கம் ஃபார்வர்ட். இந்த மாதிரி விஷயங்களுக்கு குரல் கொடுக்கறதுல தப்பே இல்லையேப்பா. ஃபைன் மேம். இப்போ இந்த திருச்சி சாதனா இவங்க, இந்த சூர்யா, அப்புறம் இந்த தர்ஷா குப்தா அவங்கெல்லாம் இவங்கள மாதிரியே வந்து நம்மளும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் கூட இப்போ வந்து இறங்குறதா ஒரு அதிர்ச்சியான ஒரு ரிப்போர்ட் இருக்கு. ஆமாம், ரிசர்ச் ஒரு டேட்டா ஒன்று கொடுத்தாங்க. அதாவது பெண்களாக இருக்கட்டும், எனிபடி ஃபார் தட் மேட்டர், ஈவன் ஆண்களாக கூட இருக்கட்டும், உள்ளே வரும்போது நம்மளும் பேசணும், நம்மளும் டான்ஸ் ஆடணும், ஏதோ ஒரு காமெடி ஃபேஸ்லேயும் வராங்க. ஒரு சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது குழந்தைங்களை வச்சு பண்ணுவாங்க, க்யூட்டாக இருக்கும்.
ஒரு ஒரு டைமுக்கு மேலே அவங்களுக்குலாம் என்ன ஆயிடுது, வியூஸ் குறையுதேன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஆடைகளை குறைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆபாசமான வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த வியூஸ் இருக்க இருக்க தான் அவங்களுக்கு எதுவும் பைசா போல இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டோ இல்லை யாரோட இன்ஸ்டாகிராம்ல பைசா இல்லைன்றது கூட இப்போ எங்க கேமராமேன் சொல்றாங்க, இன்ஸ்டாகிராம்லாம் பைசா வராது மேம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ இவங்களுக்கு எங்கேருந்து மேம் அந்த பைசா வரணுன்றதுக்காக ஒருவேளை அவங்களுக்கு அந்த ஃபாலோயர்ஸ் கம்மியாயிடுவாங்க, ஆமா, இல்ல வந்து அதன் மூலமா வர வருமானம் கம்மியாயிடும்ன்றது உங்க பாயிண்ட். ஃபேம் குறைஞ்சிரும். என்ன நிறைய பேருக்கு தெரியாம போயிடும். ஒரு சில பேர் ஃபேமுக்காக வருவாங்க, ஒரு சில பேர் மணிக்காக வருவாங்க, ஒரு சில பேர் ஏற்கனவே ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பாங்க. somebody let somebody like me, புரியுதுங்களா? யாருக்காவது என்ன பிடிக்கட்டுமே, என்னை வந்து அப்பாவுக்கு பிடிக்கல, என் அம்மாவுக்கு பிடிக்கல, இப்போ நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா, யாருக்குமே என்ன பிடிக்கல. அப்போ என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்னொரு ஜென்ரலாக ஃபர்ஸ்ட்லாம் பேரண்ட்ஸ் ஏதாவது கோவப்பட்டாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை தேடி போய் எங்கள் அம்மா இப்படி சொன்னாங்க, அப்பா இப்படி சொன்னாங்க. இப்போ அப்படி இல்லை. பீப்புள் ஸ்டார்டட் லிவிங் வித் மெஷின்ஸ், ரோபோட்ஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க வெளிநாடுகளில் ரோபோட்டோட குடும்பம் நடத்துகிற நிறைய ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, ஆப்ஸ் மூலயமா ஓகே யாராவது எங்கிட்ட அன்பாக பேசுகிறாங்கல்ல, யாராவது அந்த இப்போ இந்த நீங்கள் சொன்ன பெண்கள் எல்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க, ஆதரவாக பேசுகிறாங்க. அவங்க கேட்குறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக எது சொஃபிஸ்டிகேட், அதாவது எவ்வளோ சாதகமாக பதில் சொல்ல முடியுமோ அப்படி ஒரு பதிலை சொல்கிறாங்க. ஸோ தே மேக்கிங் மணி. முன்னாடிலாம் வந்து ஒரு ஐடியா கிரியேட் பண்ணுங்க, பெரிய நம்ம கூகுள் பிக்சர் எல்லாம் பேசும்போது என் ஐடியா கிவ்ஸ் யூ மணின்வாங்க. இதெல்லாம் ஒரு கேவலமான ஐடியாவா இருக்கே. இந்த ஐடியாவில் தே ஆர் மேக்கிங் மணி. எனக்கு அதான் மேம் ஆச்சரியமா இருக்கு. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் கூட இதில் இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னும் போது தான் மேம் இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கு. ஸோ அவங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்ன்னு மட்டும் சொல்ல முடியாதுப்பா, நமக்கு தெரியாது. வி டோன்ட் ஹாவ் தி என்டையர் டேட்டா. பட் விமன் ஃபர்ஸ்ட், ஆஸ் யூ செட், காலையில் ஹஸ்பண்ட் வேலைக்கு போய்ட்றாங்க, இல்லை நிறைய பேரோட கணவன்மார்கள் வெளிநாட்டில் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து குழந்தைங்க வீட்டுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க, எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஆப்வியஸாக மைண்ட் வில் திங்க் ஆஃப் சம்திங் வேர் தே கேன் மேக் மணி. நம்ம பிஸ்னஸ் பண்ணலாமா? முன்னாடிலாம் நான் அந்த காலத்துலலாம் கேட்டிருக்கேன், நான் வந்து டெய்லரிங் மிஷின் வச்சுருக்கேன், நான் வந்து க்ரோச்சே போடுறேன், நிறைய பேர் நான் வந்து புக் பைண்டிங் பண்ணி கொடுக்குறேன், நான் வந்து சாரி சேல் பண்ணுறேன், இப்படி தான் நான் கேள்விப்படுறேன். இப்போ கேள்விப்படுறதெல்லாம் கேட்கும்போது நம்மளால காது கொடுத்து கேட்க முடியல. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றது ஒரு ப்ரொஃபஷனா மேம்? இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆப்வியஸாப்பா தே ஆர் மேக்கிங் மணி. எத்தனை இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் மேக்கிங் லேக்ஸ் ஆஃப் மணி. எனக்கு தெரிஞ்ச நல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிறேன். அவங்கெல்லாம் வந்து ஃபுட் ஆப் போடுறது, ப்ரொமோட் பண்ணுறது, இதிலெல்லாம் எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியுது. ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற அளவுக்கு தே ஆர் மேக்கிங் மணி த்ரூ தட் இன்ஃப்ளூயன்சர். ஐ எம் சேயிங் ஒன்லி இன் குட் பார்லன்ஸ். இதெல்லாம் வந்து மேபி அதையும் தாண்டி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மோகத்தில் தான் வந்து லெட் மீ டூ திஸ் ஆல்சோ. எனக்கு சமைக்க தெரியாது, எனக்கு வந்து டெய்லரிங் தெரியாது, எனக்கு வந்து எப்படி பேசுறதுன்னு தெரியாது, என்ன டிராவல் பண்ண விட மாட்டாங்க, டிராவல் லாக் பண்ண முடியாது. இதெல்லாம் நல்ல விஷயங்கள்ல பண்ற பணம். இந்த பணம் வந்து எனக்கு இதுதான் தெரியும். இப்போ இந்த சாதனா, தர்ஷா குப்தாலாம் அரெஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா மேம்? அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா? அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைப்பா. அரெஸ்ட் எப்போ ஆவாங்கன்னா, as I told you, if it is below 18 years. பிலோ 18 இயர்ஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள போக்சோவில் நம்ம கேள்வி கேட்க முடியும். சரி, அதையுமே அவங்க ஆப்பில் என்ட்ரு ஆகும்போது ஃபேக்காக ஒரு டேட் ஆஃப் டெத் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொடுப்பாங்க அவங்களோட டிஃபென்ஸ்க்கு, என்கிட்ட 18 இயர்ஸ் ப்ளஸ் தான் சார் டேட்டா கொடுத்துருக்காங்க, பிலோ 18 இயர்ஸ்ன்றது தெரியாது. பட் இஃப் தே ஆர் டூயிங் அ வீடியோ சேட் ஆர் இஃப் தே ஹவ் சென்ட் எனி பிக்சர்ஸ் ஷோயிங் அதுலேருந்து அவங்க மைனர்னு இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்து அது ப்ரூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினெட்லி தே ஆர் கோயிங் டு பி அண்டர் பார்ஸ். ஃபைன் மேம். இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த டேட்டிங் ஆப்பு, ஸ்ட்ரேஞ்சர்ஸோட ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஸ்லாம் கேட்கும்போது அது இன்னுமே பயமாக இருக்குது. ஸ்ட்ரேஞ்சர்ஸோடலாம் எப்படி மேம் தெரிஞ்சவங்களோடய பேசுறதுக்கு அவ்வளோ யோசனை பண்ணும்போது ஸ்ட்ரேஞ்சர்ஸோட ட்ராவல் பண்ணி கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஒரு மீட்டப்பு, கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து அப்ராடுக்கு ட்ராவலு இல்லை வந்து வெளியில் ட்ராவலு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இது எந்த அளவுக்கு வந்து ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமா நம்ம பார்க்க முடியும்? ரொம்ப சிம்பிளாக பார்த்தா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆப்பு ட்ராவலுக்காக மட்டும் இருந்தால் பிரச்சனை வராது. அந்த ட்ராவலர்ஸ் போயிட்டு வேற ஏதாவது அப்சீன் வேலையிலையோ இல்லை வேற அப்படின்னு ஒரு ட்ராவல் ஆப்பை போட்டுட்டு வேற ஏதாவது விஷயங்களில் ஈடுபட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். நீங்கள் இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பியூட்டி பார்லர்னு வச்சிருந்தாங்க. நான் சொல்றது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸ். பியூட்டி பார்லர்ன்றது தான் அவங்களோட டேக் அங்க மேல. ஆனால் அங்கே உண்டு பியூட்டி பார்லர் நடக்கல. என்ன சொல்லுவீங்க? ஆப்வியஸா இட் இஸ் இல்லீகல். பியூட்டி பார்லர்ன்ற பேர்ல உள்ள போயிருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் பார்லர் ஆர் ஸ்பா, எனக்கு ஞாபகம் இல்லை, அப்படின்னு உள்ள போறாங்க. பட் இட் வாஸ் நாட் ஸ்பா, இட் வாஸ் அ மீட்டிங் பாயிண்ட். அங்க பிம்ப்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் நீங்க என்ன சொல்வீங்க? இட் இஸ் ப்ரூவன், யூ ஹாவ் எவிடன்ஸ். அதை யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரி தான் ஒரு சோஷியல் மீடியா பர்சன் உள்ள போய் கண்டுபிடிச்சு they brought it to the public. So public has a most important duty of bringing it out. எல்லா இடத்துலையும் வந்து போலீஸ்காரன் வருவான், எல்லா இடத்துலையும் ஒருத்தன் வருவான்றதுலாம் நம்ம எதிர்பார்க்கணும். பப்ளிக்கோட டியூட்டியும் ஒன்று இருக்கு. இந்த மாதிரி ஒன்று நடக்குதுன்றதை வெளியே சொன்னாதான் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். இப்போ வந்து ஒரு பப்ளிக்கு பிரச்சனை 100க்கு கால் பண்றாங்க, எவ்வளோ நேரம் எடுக்குது அவங்க வரத்துக்கு?
ஆம்புலன்ஸே எடுத்துக்கோங்க, இப்போ இருக்கிற டிராஃபிக்ல ஆன் டைம் ரீச் பண்ண முடியுதா? வேலிட். அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் வந்து we can't expect the government to support or we can't expect the third person to support. மேம் இப்போ நீங்கள் சாரி மேம் டு இன்டரப்ட், இந்த டேட்டிங் ஆப்பு இந்த ஆப்ஸ் எல்லாம் இவ்வளோ ஜாஸ்தியாகிறதுக்கான காரணம் என்ன? மெயின் வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, இந்த மாதிரியான ஒரு ரீசன்ஸ்க்காக தான் இந்த ஆப்லாம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது இருக்குல்ல. என்ன ரீசன்? ஃபேமிலி இருக்குது, எல்லாருமே மேரிடு, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, சிப்லிங்ஸ் இருக்காங்க, இல்லை அதையும் தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதையும் தாண்டி நீ வெளியில் ஒரு பர்சன் கிட்ட போய் வாட் யூஆர் எக்ஸ்பெக்டேக்குன்ற ஒரு கொஸ்டின் எனக்கு வருது மேம். இஃப் ஐ கோ பேக் டு மை ஓல்டர் ஆர்டிகல்ஸ், ஹோட்டல்னு ஒரு கான்செப்டே இல்லாமல் இருந்தது முன்னாடி. நான் சொல்கிறது 50-60 இயர்ஸ் இருக்கலாம், எனக்கு தெரியல டேட்டா. ஹோட்டல்னு போது மக்கள் சிரிச்சாங்க. ஹோட்டலா? சாப்பாடு செய்கிறதுக்கு ஒரு இடமா? கண்டிப்பாக இது நடந்தது. ரியலாக அந்த இன்சிடெண்ட்டை வந்து நான் ஒரு ஆர்டிக்கலில் வாசித்தேன். அப்போது அங்கே ஒரு நீட் கிரியேட் ஆகுது. இப்போ இந்த ஆப்புக்கு என்ன நீடாக இருக்கலாம் நீங்களே ரிசர்ச் பண்ணுங்களேன். சிம்பிள். என் வீட்டில் என் பொண்டாடி என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், என் புருஷன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அப்போ என்ன பண்ணுற? யூஆர் கிரியேட்டிங் அ நீட்ல. ஸோ தெர் இஸ் அன் ஆப் கிரியேட்டட் அண்ட் ஆப் இஸ் கிரியேட்டட் ஃபார் அட் அ வெரி சீப் காஸ்ட். எவ்ரி நீட் இஸ் அ பிஸ்னஸ் ஹியர் அமிர்தா. மேம் எனக்கு ஃபர்தராக ஐ டோன்ட் ஹவ் எனி கொஸ்டின்ஸ் மேம். ஏன்னா நான் இங்கேயே ஸ்ட்ரக் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு பேசுறதுக்கும் எனக்கு வந்து ஒரு ஷேருக்கு வந்து எனக்கு ஸ்பேஸ் இல்லை, எனக்கு நிறைய ஏக்கங்கள் இருக்குது அப்படின்றதுக்காக ஐம் ஜஸ்ட் கோயிங் ஃபார் ஒரு தப்பான ஒரு டெசிஷன். இது அவங்களுக்கே தானே மேம் பேக் ஃபயர் ஆகும். கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆகும். எப்படி நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் பண்ணுறீங்க ஒரு தேர்ட் பர்சனை? அந்த பர்சன் எவ்வளோ ட்ரஸ்ட் வர்த்தி, நீங்கள் எந்த லெவலுக்கு அந்த பர்சன் கிட்ட போகிறீங்கன்றதெல்லாம் இங்கே திருப்பியும் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகாதா? அது உங்கள் லைஃப் அட் காஸ்ட் இல்லையா? அதை பற்றின சிந்தனை அப்போ இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி சிந்திக்கிற அளவுக்கு அந்த மனநிலையில் முதல்ல அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நீங்கள் பழைய ஆர்டிகல்ஸை பார்த்துருப்பீங்க. ட்ரக் கல்ச்சர், முன்னாடி மது, இப்போ ட்ரக்ஸு. ஒரு ட்ரக்கில் இருக்கவன் என்ன பண்ணுவான்? லெட் மீ கால் சம்படி. ஓ இந்த ஆப் இருக்கா? அது நீங்களே வெட்ட வெளிச்சமாக சோஷியல் மீடியாவில் சொல்லிடுறீங்களே. இந்த மாதிரி அதே என்னது ஏதோ மூவிஸ்லலாம் பார்த்தேன் நான். இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு ஒரு சேனலே வந்து ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க. வாட் மோர் யூ வாண்ட்? Everything is available online. Everything is available in public. You are teaching me what to do. ஓகே, இப்படி ஒரு விஷயம் பண்ண நான் வந்து இப்போ ரொம்ப சிம்பிளாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இலைமறைவு காய்மறைவு அதெல்லாம் மீனிங்கே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போது நீங்கள் எந்த ஜெனரேஷனில் இருக்கீங்க? நீங்கள் தான் சொன்னீங்களே நான் வந்து கற்காலத்தில் பிறந்திருக்கணும். இல்லை, என்னை பார்க்குறவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் தெரிஞ்சிட்டு நான் எப்படின்னு. நாமே இந்த ஃபீல்டில் வந்து ரீசெண்டாக வர கேசஸால் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி எனக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. மேபி கொஞ்சம் எக்ஸ்போஷர் டு தி அவுட்டர் வேர்ல்டுன்றதுனால நமக்கு தெரியுது. அதை பற்றின நம்ம டெய்லியும் இந்த ப்ரொஃபஷனில் இருக்கனால டெய்லியும் படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அதெல்லாம் படிக்கும்போது இப்படிலாம் நடக்குதா, இதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை நடக்குதா? இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூஸில் வந்து என்னோட ரொம்ப தெரிஞ்ச ஒரு பர்சன், அவங்களோட வந்து காப்பிரைட் பிரச்சனை இது. என்னோட டயலாகை வந்து இன்னொரு யூடியூபர் யூஸ் பண்ணிட்டாரு. கேப்ஷனை இன்னொரு இன்ஃப்ளூயன்சர், அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இப்படி ஒரு விஷயம், நான் பொய் சொல்லலை, நான் திருடல, நீங்கள் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. நான் என்ன சொல்ல முடியும்? ஸோ ஃபஸ்ட்டு அதை பற்றின அறிவு இருக்கணும். இன்னொன்று, இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது நாட்டில், இதை நீ புரிஞ்சுக்கோ, இதை வந்து நீ காப்பி பண்ணக்கூடாது அப்படின்ற புரிதலாவது இருக்கணும். ரெண்டுமே இல்லாத பேர்கிட்ட நீ என்ன சொல்ல முடியும்? நீங்கள் உங்களோட கொஸ்டினுக்கு வரும்போது இதெல்லாம் நடக்குது, இதை தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது. ஸோ பி அப்டேட்டட். இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் சிஸ்டம் வேலை செய்ய தெரியலன்னா தூக்கிட்டாங்க பார்த்தீங்களா? ஏன் தூக்குனாங்க? யூஆர் நாட் அப்டேட்டட். ஸோ இஃப் யூ நாட் அப்டேட்டட், how will you bring up your child in this society? நான் அப்டேட் ஆகுறதுன்றது வேற. தப்பான ஒரு விஷயத்துல நான் அப்டேட் ஆகிட்டு இருக்கேன்றது வந்து எனக்கு மட்டும் இல்லை, என்னோட சொசைட்டிக்குமே நான் தப்பான ஒரு விஷயம் தானே இங்கே பண்ணுறேன்றது எப்படி மேம் நான் புரிய வைப்பேன்? அப்டேட்ன்றது ரெண்டு, எல்லாமே தப்பான ஆங்கிளில் மட்டும் கிடையாதுமா. அப்டேட் ஆகிறது எதுக்காக அப்படின்னா, இன்னைக்கு இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு அடுத்த என்ன எடுத்து படிக்கணும் அப்படின்றது எதை வச்சு நீங்கள் சொல்லுவீங்க? 4 விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் இப்படி சைபர் செக்யூரிட்டி இருக்கான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கான், இதை பற்றிலாம் சொல்கிறது. இதுக்கு பேர் அப்டேஷன். நல்ல விஷயங்கள்லையும் இருக்குது. அதே மாதிரி எதெல்லாம் தப்பாக இருக்கோ அதை பற்றி தெரியலன்னா நம்ம இந்த குழந்தைங்களை இந்த சமுதாயத்தில் எப்படி தைரியமாக வளர்க்க முடியும்? என் கொஸ்டின் அதுதான். எப்படி வந்து ஒரு கிராமத்தில் அந்த பக்கம் போனால் பாம்பு இருக்கும், போகாதே, அது கஷ்டம் அப்படின்றாங்களோ, அது உன்னோட உயிருக்கே ஆபத்துன்றாங்களோ, அது எப்படி தெரிஞ்சுது? பாம்புகள் இருக்கும், நான் தெரிஞ்சுக்க மாட்டேன்னு உட்காந்துக்க முடியுமா ஒரு அப்பா அம்மாவால்? அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் அடுத்த கிரேடுக்கு போயிடணும்.
இங்க வந்து இந்த பிரச்சனை இருக்கு, இந்த ஆப்பை ஓபன் பண்ணாதன்றதுக்கு அதுக்கு நமக்கு தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். முதல்ல நான் அந்த ஆப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும் போல இருக்கேன் இன்னைக்கே போய் ஆப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் போல இருக்கு. அதுவும் நம்ம டீன் குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா இதை பத்தின அப்டேஷன் நம்ம கண்டிப்பா இருக்கணும். நான் தான் சொல்றேனே, பல விஷயங்கள்ல வந்து நம்ம நாடு ரொம்ப பின்தங்கி இருக்கு. எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கோ நம்மளுடைய மைண்ட் செட் எப்படின்னா மற்ற வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரி கிடையாது. ரொம்ப இமோஷனலி பேக்வேர்டு. வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் 18 வயசு ஆயிடுச்சா நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன்னு போயிட்டே இருக்கும். இங்க அப்படி இல்லை, இன்னும் அம்மா அப்பாவோட தான் இருக்கு. நீங்க ஒரு பழைய இன்டர்வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மிஸ் வேர்ல்டு சொல்லியிருப்பாங்க, ஹவு கம் யூ ஆர் ஸ்டேயிங் வித் யுவர் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்பாரு. ஹவு கம் யூ ஆர் ஸ்டேயிங் வித்வுட் ஃபேமிலின்னு அந்த அம்மா திரும்ப கேட்கும். ஸோ நம்ம இந்தியா எப்படி இருக்குன்னா we are all ஃபேமிலி பாண்டிங்ல இருக்கிறவங்க. ஸோ அந்த டைம்ல கல்யாணம் ஆகி எங்க மாமனார் மாமியாரோட இருக்கிறது தானே மேம் நம்மளோட கல்ச்சர். ஸோ நம்ம அப்படிதானே வந்து ஒரு இது இருப்போம். நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு புதுசு தான், ஃபைன். இதுவே எல்லாமே இப்போ ஒரு புதுசை நோக்கி தான் நம்மளே வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி இந்த ஆப் இந்த ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட நீங்க உங்களோட பிக்சர்ஸ் அப்புறம் உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் நீங்க ஷேர் பண்ணா வாட் கைண்ட் ஆஃப் அன் எமோஷனல் சப்போர்ட் யூ வில் கெட் அப்படின்றது அந்த புரிதலையே இன்னும் வரலன்றது தான் மேம் இந்த இன்டர்வியூவோட ஒரு கான்செப்ட். இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிரியேட் பண்ணணும் தான் மேம். ஆஸ் லாங் அஸ் அவங்க பேசுறது பழகிறது அவங்களுக்குள்ள வரைக்கும் இருந்து அவங்களுக்கு அது ஒரு ஃப்ரெண்டா ஃபீல் ஆகி இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நான் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் 18 இயர்ஸ் அபவ்ல இருந்தா பிரச்சனை கிடையாது. இந்த மெசேஜஸ், இந்த சாட்ஸ், இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து அவங்க பப்ளிக்காக கொண்டு போய் பிளாக்மெயில் பண்ணுறதோ, இல்லை நான் கல்யாணம் திரும்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்துறதோ, இல்லை பப்ளிக்கில் போட்டுருவேன்னு சொல்கிறதோ, பணம் கொடுன்னு கேட்குறதோ, இந்த மாதிரி அந்த ஃபார்வர்ட் இன்டிகிரேஷனில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது தான் அது அவங்களுக்கு லீகல் சேலஞ்சில் கொண்டு போய் நிறுத்துது. அது வரைக்கும் அவங்களுக்கு லீகலாக தே ஆர் நாட் பைண்டிங். மேம் உண்மையாகவே இந்த ஆப்ஸ் இல்லை இதுக்கு முன்னாடி பேசின ஒரு விஷயங்கள்லாம் நிஜமாவே ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான்றது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் என்ன மாதிரியே ஒரு நிறைய பேராவது இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை தெரிஞ்சவங்களுக்கும் இது வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். ஏன்னா டெஃபினட்டாக கம்ப்ளீட்லி வந்து இஃப் யூ ஆர் வந்து டாக்கிங் டு த ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இன்னொன்று மேம் எதுவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன், இல்லீகல் அஃபேர் முன்னாடி இருக்கிறத விட இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சா இல்லை முன்னாடியும் இருந்தது இப்போ தான் ஜாஸ்தி தெரியுதுன்றதை நம்ம எடுத்துக்கணுமா மேம்? எப்போவுமே இருந்தது. இப்போ நம்ம இந்த சாவித்ரி மூவியில் அந்த செகண்ட் மேரேஜ் பண்ணது அதெல்லாம் வந்து ஃபேராக தானே காமிச்சாங்க. ஸோ அந்த காலத்துலேருந்தே இருக்கிறது தான். இப்போ வெளியே தெரியறதுக்கு ரீசன் யூஆர் எக்ஸ்போஸ் அகேன். எல்லாமே எனக்கு சோஷியல் மீடியாவில் அவைலபிள். நான் எதாவது தட்டனா உடனே இன்ஃபர்மேஷன் மொத்தமாக வருது. ஸோ இப்போ எக்ஸ்போஷர் ஜாஸ்தி, அவ்வளோதான். மற்றபடி அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நீங்கள் சொல்கிற இல்லீகல் அஃபேராக இருக்கட்டும், இல்லை ஒரு செகண்ட் மேரேஜ் இப்போ ஒய்ஃபை கேட்காம இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், எல்லாம் இருக்க தான் செய்யுது. we have so many examples in தமிழ்நாடு itself. சரி, இப்போ வந்து இந்த எக்ஸ்போஷர்னால தான் வந்து பாதி விஷயங்கள் தெரியக்கூடாத விஷயங்கள் கூட தெரிஞ்சு இன்னுமே வந்து இந்த சொசைட்டிக்கு இம்பாக்ட் பண்ணதுன்னு தான் மேம் நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப அழகாக எல்லா விஷயமும் ஷேர் பண்ணிங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூம்மா.